அனைவருக்கும் வணக்கம். வாசகர்களால் நான், வாசகர்களுக்காக நான். அதாவது இணையதளம் கடலை போல உலகத்தில் உள்ள அனைத்து நூல் நிலையமும் அதில் அடங்கியுள்ளது. நாம் அத்தனை விஷயங்களையும் உட்கார்ந்த இடத்திலேயே கையடக்கத்திலேயே கற்றுக்கொண்டு விடலாம், அனைத்தையும் பார்த்து விடலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல சமாச்சாரங்கள் நமக்கு கிடைக்குமோ, நாம் கேட்கலாமோ, நாம் பார்க்கலாமோ, அதே அளவு சமாச்சாரங்கள் கெட்டதும் உள்ளது. நாம் நல்லதை மட்டும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்பொழுதெல்லாம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எதை கற்றுக்கொள்வார்களோ இல்லையோ, இணையதளத்தை எப்படி பயன்படுத்துவது என்று மற்றவர்களிடம் அறிந்து கொண்டு மிகவும் பயன்படுத்தி கொள்கின்றார்கள். கொஞ்ச நேரம் பயன்படுத்தலாம், முக்கியமானதை பார்த்துவிட்டு விடலாம். எந்நேரமும் தூக்கத்தை கெடுத்து கொண்டு கையில் வைத்து கொண்டு அதில் கவனத்தை வைத்து கொண்டு உடல் உபாதையை வாங்கி கொண்டு இருப்பதை விட நல்ல சமாச்சாரங்களை அதன் மூலம் அறிந்து கொண்டு நல்ல அறிவுள்ளவர்களாக நல்ல செயல்களுக்கு நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது இணையதளத்தை கடல் போல என்கின்றோம். அந்த இணையதளத்தை கடல் போல என்று சொல்கின்றோம் அல்லவா? அந்த கடலில் நாம் மூழ்கிவிடக்கூடாது. அந்த இணையதளத்தில் நாம் மூழ்கிவிடக்கூடாது. நாம் அதில் நீந்த கற்றுக்கொள்ள வேண்டும், மிதக்க வேண்டும். அதில் நாம் மிதக்க வேண்டும், மூழ்கிவிடக்கூடாது. எதையுமே நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் அதனுடைய சமாச்சாரங்கள் நமக்கு புலப்படும். அதை நாம் அறிந்து கொண்டு செயல்பட்டு நல்வழி பாதையில் நாம் பயணித்து நாமும் மகிழலாம், மற்றவர்களையும் மகிழ்விக்கலாம். தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது VS ரோமா, முற்போக்கு எழுத்தாளர் VS ரோமா, கோயம்புத்தூர்.